இந்த விஷயம் வந்து ஓவராலாக நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு இந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி எதுவும் எடுக்கிறதா தெரியல. நாங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ்லாம் கூட நடந்துச்சு. அது எல்லாமே வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் இனிமேல் திருப்பி இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த வீடியோ எடுக்கிறீங்க. இது மூலமாக எல்லாருக்குமே போய் அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பாருங்க? இல்லை தான், இல்லாமனால தானே இவ்வளோ விஷயம் நடக்குது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்றதுனால தான் இவ்வளோ விஷயம் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால் அதை இம்ப்ரூவ் பண்ணி தான். சரி, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் குறையும்? தண்டனைகள்ன்றது வந்து அதுக்குன்ற லாஸ்லாம் இருக்கும்ல, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த தண்டனை கொடுத்தாவே போதும். அவங்களுக்கு எதுவும் அதிகபட்சமாலாம் இது பண்ண தேவையில்லை. அது இதுக்குன்னு ஒரு லா இருக்கும். அந்த லா ஃபாலோ பண்ணி அதுக்கான தண்டனை கொடுத்தாவே போதும்.